30 நாள் ஆட்டோ ஓட்டி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஐபோன் வாங்க போறோம். இன்னைக்கு டே 4. இன்னைக்கு சண்டேடா, நல்லா சவாரி வரும்டா. இன்னும் என்னடா தூங்கி நிக்கிற அப்படின்னு யாரோ நம்ம காதுல சொன்ன மாதிரி இருந்தது. எந்திரிச்சிட்டு மக்களுக்கு அழகான ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு பல பல்ல வலிக்கிட்டு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிக்குது இருக்குது. எவ்வளவு வெறுப்பா இருக்கும் தெரியுமா? குளிச்சுட்டா செம்ம ஃப்ரெஷ் ஆகுது. ஆனா குளிக்கிற வரைக்கும் எவ்வளவு வெறுப்பாகுது. போய் தூங்கலாம்னு தோணுது. வேலை முக்கியம், நம்மளோட லட்சியம் தான் ஃபர்ஸ்ட். நம்மளே மோட்டிவேட் பண்ணி குளிச்சுட்டு வந்து ஒரு அழகான டீயை போட்டு குடிச்சிட்டு சவாரி கிளம்பியாச்சு மக்களே. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ ஐபோன் வாங்குறதுலாம் ஒரு சேலஞ்சா ப்ரோ, அதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ, பிரயோஜனமா ஏதாவது பண்ணுங்க ப்ரோன்னு. நானும் யோசிச்சு பார்த்துனுங்கிறேன். சரி நம்ம வந்து பிசினஸ் பண்ணலான்னு யோசிச்சு எனக்கு. ஆனா அப்போ இருந்து ஒரு தாட் இருக்குது, பிசினஸ் பண்ணோம்னா நம்ம ஒரு கஃபே ஓபன் பண்ணோம்னு. ஆனா நம்ம 30 நாள் அந்த அளவுக்கு பணமும் சம்பாதிக்க போறது கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு வேற எந்த ஒரு பிசினஸ் நாலேஜும் கிடையாது. அப்படிதான் உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு டிஎம் பண்ணுங்க. மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், இது அடைசா எடுத்துங்க, எதுவும் எடுத்துங்க. இது வந்து உழைக்க வேண்டிய வயசு. நல்லா ஒழிங்க. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவீங்களோ எது வேணா பண்ணுங்க. ஆனா பணத்தை மட்டும் நல்லா சேர்த்து வச்சுங்க. பணம் தான் இதுக்கு மேல மரியாதையே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஹாஃப் டே தான் ஓட்டணும். ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும். உடம்புலாம் பயங்கரமா வலிக்குது. 4 நாளா கண்டினியூவா ஓட்டி. நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. நாளைக்கு 3 மணிக்கெல்லாம்